To all, இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் ரிவ்யூ வந்து லுக்கிங் அட் லைஃப் டிஃபரெண்ட்லி, மினிமைசிங் டென்ஷன், மேக்ஸிமைசிங் எஃபெக்டிவ்னஸ். ஒருத்தரோட வாழ்க்கையில உள்ள டென்ஷன் எல்லாம் குறைச்சிட்டு நல்ல வாழ்க்கையில சந்தோஷமா எஃபெக்டிவா வாழணும்ன்றத வந்து இந்த புக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த புக்கை எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சுகபோதனந்தா. இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா பெங்களூர்ல 1955 25 ஏப்ரல்ல பிறந்தாரு. இவர் படிச்சது எல்லாமே பெங்களூர் சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து அவரோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்றாரு. இவர் அங்க படிக்கும் போது அவருக்கு வயசு 20. அந்த டைம்ல வந்து சுவாமி சித்மானந்தான்னு சொல்லிட்டு ஒரு இவர்கிட்ட வந்து பாக்குறாரு. அவர் வந்து மெடிடேஷன் அது பண்றதுல வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் ஆயிட்டு என்ன பண்ணலாமா லைஃப்ல வந்து நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுல கொஞ்சம் ஒரு ஈடுபாடோட அவர் இறங்குறாரு. அந்த விஷயத்துல அவர் இறங்கும் போது இந்த ட்ரக்ல வந்துட்டு அடிக்ட் ஆயிருக்கிறவங்களை வந்து வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து அதுல இருந்து ஏதாவது ரீஹாபிட்டேட்டட் மாதிரி ஏதாவது கொண்டு வரணுன்றதுலதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அதுல முழுமையா இறங்குறாரு. அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்து மெடிடேஷன்ல வந்து முழுமையா இதுல வந்து நம்ம யோகா இந்த மெடிடேஷன் இதுல எல்லாம் வந்து ஒருத்தரை வந்து ஃபுல்லா லைஃப் சேஞ்சிங் ஒரு ஒரு ரூல்ல இல்லாம அவங்க வந்து எப்படி ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்றத பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சேஞ்ச் ஆகி அதுல அப்பத்துல இருந்த 20 வயசுல இருந்தே அவர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன பண்ணலாம், அதுக்கு அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ட்ரைனிங் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த 20 ஏஜ்ல இருந்தே அவர் வந்து அதுக்கு ரெடி ஆகுறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னா ட்ரஸ்ட் மூலியமா தான் வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்றாரு. அந்த பிரசன்னா ஃபவுண்டேஷன் வந்து அவங்க இந்த சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அதை வந்து மெயினா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆல்சோ பிரசன்னா ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிடியூட் சில்ட்ரன்ஸ் அதோட ஹோமும் நடத்துறாங்க. அது கூட வந்து நிர்குண மந்திர் அப்படின்ற மீடியேஷன் அண்ட் லேர்னிங் சென்டரும் நடத்திட்டு வராங்க. இவர் இதுல வந்து இந்த புக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி 9 புக்கு எழுதியிருக்காரு. அந்த 9 புக்கும் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல மெனி லாங்குவேஜஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புக்ல வந்து மொத்தம் 33 டாபிக்ஸ் இருக்கு. நான் வந்து அந்த 33 டாபிக்ஸ் பத்தி எடுக்கல. நான் வந்து டைம் கம்மியா இருந்ததுனால நான் வந்து ஒரு 4 டாபிக் மட்டும் தான் நான் எடுத்து இன்னைக்கு ப்ரெஃபர்ல வந்திருக்கேன். அந்த 4 டாபிக் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பு. அடுத்தது பில்லர் டு தி ஸ்கைஸ், வானத்திற்கு தூண்கள். அடுத்தது ஃப்ளோட் அண்ட் நாட் ஃபைட் இன் தி ஓஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கை பெருங்கடலில் மிதந்து போராட வேண்டாம். அடுத்தது ஃப்ரீடம் தி அல்டிமேட் டெஸ்ட், சுதந்திரம் இறுதி சோதனை. இந்த 4 டாபிக்கை பத்தி தான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் லைஃப். இதுல வந்து இந்த கமிட்மெண்ட் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 வகையா வந்து சொல்றாங்க. ஸ்டார்டிங் கமிட்மெண்ட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் வைஸ், கம்ப்ளைண்ட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் ஃபூல். மூணாவது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்கு. ஃப்ளோட் அண்ட் நாட் ஃபைட் இன் தி ஓஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கை பெருங்கடலில் மிதக்கலாம் போராட வேண்டாம். மிதந்து போராட வேண்டாம் கிடையாது, மிதக்கலாம். கடல்ல மிதக்கலான்றாரு. மிதந்தா கடல் போற டைரக்ஷன்ல போயிட்டே இருப்போம். கண்டிப்பா அது எதிர்த்து போராட. சரிங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாம். கமிட்மெண்ட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் வைஸ், கம்ப்ளைண்ட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் ஃபூல். இந்த கமிட்மெண்ட்ன்றவங்க ஒரு இதுல சாதிக்கிறவங்க, கண்டினியூவா போறவங்களோட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னா ஏதாவது இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யணும், இப்போ ஒரு வேலையை செய்ய சொல்றோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து இதை முடிச்சிடலாம், இந்த மாதிரி கமிட்மெண்ட்டோட இதை வந்து இந்த டைம்குள்ள நான் முடிச்சிடுறேன்னு கமிட்மெண்ட்டா நம்ம எடுத்து பண்றது வந்து அந்த லாங்குவேஜ் ஆஃப் வைஸ். அந்த ஒரு வைஸா அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட்டா வச்சு பண்ணணும். இந்த ஃபூல்ஸ்ன்றவங்க இதை எடுத்த உடனே இப்ப இன்னைக்கு நான் வந்து 5 மணிக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னா, ஐயோ 5 மணிக்கு எனக்கு பஸ் போயிடும், எனக்கு இந்த பஸ்ல இன்னைக்கு போகணும், இந்த வேலையை முடிக்க முடியுமா அப்படின்ற நம்ம ஒரு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு அந்த வேலையை ஆரம்பிக்க கூடாது.
எதுவா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்க வந்து எதா இருந்தாலும் ஆரம்பிங்க. ஒரு வேலை கொடுக்குறோம் இன்னைக்கு, இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம், இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்ல 1 ஹவர்ல இந்த முடிச்சு கொடுங்க அப்படின்னா, சரி சார் நான் ட்ரை பண்றேன், இந்த டைம்குள்ள நான் முடிக்கிறேன், இந்த ஷெட்யூல் போடுறேன், இந்த ஷெட்யூல்ல நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நல்ல வைஸ் லாங்குவேஜா வந்து கமிட்மெண்ட்டா எந்த ஒர்க்கா இருந்தாலும் பண்ணுங்க. எடுத்தோன்னே நம்ம மனசு சொல்லும், அதாவது வி ஹாவ் அ போத், அதாவது ஆக்டர் அண்ட் திங்கர், நம்ம உடம்புக்குள்ள மனசு மைண்ட், இந்த ரெண்டு வித்தியாசம். அதை வந்து அவர் ஆக்டர் அண்ட் திங்கரா சொல்றாரு. ஒரு ஆக்டர் அப்படிங்கறத எவ்ரி டைம் வந்து இப்போ நம்ம ஒரு பொய் சொல்றோம் அப்படின்னா அந்த திங்கர் வந்து நம்மள வந்து வார்ன் பண்ணும், நீ பொய் சொல்ற நிறுத்து அப்படின்னு. ஆனா இந்த ஆக்டர் வந்து என்ன பண்ணும், இல்ல நீ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு நம்மள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு வயசா வந்து ஒரு ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு லைஃப்ல எதுவா இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் இல்ல ஒரு ஷெட்யூல், நம்ம ஒரு ஒர்க் வச்சிருக்கோம், அந்த மாதிரி எது பண்றதா இருந்தாலும் அந்த ஒரு கமிட்மெண்ட், இந்த கோலை நான் ரீச் பண்ணிடுவேன், இந்த டைம்குள்ள சக்சீட் பண்ணிடுவேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நான் இதை முடிச்சு காட்டிடுவேன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாவே நீங்க வந்து அதை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த இதுல. எடுத்த உடனே இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன், இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஷெட்யூல், ஒரு 25 ஆன்சர்ஸை வந்து நான் கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து நான் எழுதி பிரிண்ட் போட்டு கொடுக்கணும், 250 காப்பி கொஸ்டின் பேப்பரை வந்து நான் பிரிண்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எடுத்த உடனே நான் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள முடிச்சிட முடியுமான்றத திங்க் பண்ணாதீங்க. ஒரு வயசா எனக்கு வந்து இந்த கமிட்மெண்ட்டா நான் எடுத்துக்கிறேன், இதை இன்னைக்கு நான் 4-5 மணிக்குள்ள நான் முடிச்சு காட்டுவேன்ற மாதிரி எடுங்க. என்னால முடிச்சிட முடியுமா, முடிச்சிட முடியும் அப்படின்றத மட்டும் கொண்டு போங்க, அந்த கமிட்மெண்ட். அதுக்கு வந்து அவர் வந்து ஈகிளை வச்சு ஒரு சூப்பரா ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அந்த ஈகிளை மாதிரி வந்துட்டு ஒர்க்ஸ் கமிட்மெண்ட் பண்றதுல வந்து எடுத்துக்குங்க. ஈகிள் வந்து எப்படி எல்லாம் வந்து பண்ணுது அந்த ஒரு ஸ்டோரியா கொடுக்குறாங்க. ஒரு ஈகிள் வந்து எப்பவுமே ஒரு புயல் வந்தது அப்படின்னா ஓடி போய் மற்ற பறவைங்க மாதிரி வந்து ஓடி போய் ஷெல்டர் தேடிட்டு உட்காராது, ஒரு இடத்துல போய் எங்கேயுமே உட்காராது, பறக்கும். எவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு உயரத்துல போகும். அதாவது புயலோட அந்த காற்று சுழற்சி மேகத்துக்கு மேல போய் பறக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து ட்ரை பண்ணுமா. அதுக்கு தெரியுமா தெரியாதான்னு இல்லை, ஆனா அதை ட்ரை பண்ணுமா. அந்த புயல் வரும்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, மேல பறக்கணும், அதை தாண்டி அதுக்கு மேல என்ன இருக்குன்றத போய் பறந்து பார்க்குமா. அங்க இருந்து என்ன பண்ணும், 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அதனால வந்து அதோட இறைய வந்து துல்லியமா பார்க்கவும் முடியும், கவனிக்கவும் முடியும் ஒரு ஈகிள்னால. அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு ஒர்க் ஷெட்யூல்ஸ் இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டை வச்சுட்டா அந்த சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம அந்த ஒர்க் மட்டும்தான் நமக்கு வந்து மைண்ட்ல இருக்கும். அந்த கழுகு மாதிரி நமக்கு தேவையான இதை மட்டும், அந்த ஒர்க்கை மட்டும் நம்ம ஷெட்யூல்ல வச்சோம்னா அந்த கமிட்மெண்ட்ல நம்மளால முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த கழுகு வந்து இந்த ஸ்டோரி எடுக்கும் போதே வந்து அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, கழுகு எப்பவுமே இறந்த பிணங்களை தின்னாது. ஐ மீன் இறந்த இறையை தின்னாது, பிணங்கள் அல்ல, தவறு, இறந்த உணவை எடுக்காது. அதாவது எலி இறந்து கிடந்ததுன்னா அதை போய் எடுத்து டைரக்டா சாப்பிடாது, வேட்டையாடி தான் சாப்பிடும். மீன், எலி, பாம்பு அந்த மாதிரி வந்து குறி வச்சு ப்ரேவா தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி நமக்கு தேவையானதை வந்து சும்மா கிடைக்கிறத வந்து கமிட்மெண்ட்டா நம்ம எப்பவுமே எடுத்துக்க கூடாது. நமக்கு ஒரு ஒர்க் இருக்கு, இது என்னால முடியும் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து வயசா நான் வந்து இந்த கமிட்மெண்ட் வச்சு இதான் என்னோட ஒரு கோல், இதை வந்து அச்சீவ் பண்றேன், இதை நான் இப்படி பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஈகிளோட கம்பேர் பண்ணி மென்ஷன் பண்றாரு. அதே வந்து இந்த ஈகிள்ல வந்து இன்னொரு கோணத்திலையும் வந்து பார்க்க சொல்றாரு. எப்படி அப்படின்னா, அந்த ஈகிள் வந்து ஒரு இடத்துல இப்போ ஒரு ஆபீசரா இருக்கும், இல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும், நமக்கு கீழேயும் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள டெஸ்ட் பண்ணுங்க. அது எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னா, ஈகிள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வந்து மேலுக்கு டெஸ்ட் வைக்குமா. என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன கிளைய எடுத்துட்டு அதிக உயரத்துல போய் எவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமோ அந்த உயரத்துல போய் பறக்கும்போது அந்த மேல் கழுகு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வட்டம் அடிச்சுட்டே வருமா. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அது டிராப் பண்ற அந்த கிளைய வந்து கீழே மண்ணில் விழுறதுக்கு முன்னாடி கேட்ச் ஓவர் பண்ணிடுமா. ஸோ அந்த மாதிரி வந்து பல முறை கவுண்டிங் எல்லாம் கிடையாது, அதை எப்படி பிடிக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்குது, என்ன ஸ்பீட்ன்றது கால்குலேட் ஆகிற மாதிரி பல முறை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மேலிகள் இது கேப்பபிளா, அவர் எடுத்துடுறாரா, அதுக்கப்புறம் தான் வந்து அது சம்மதிக்குமா. இட் வில் கோ ஃபார் அண்ட் மேட். அது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுகு வந்து எப்பவுமே அந்த நெஸ்ட்டை வந்து ரொம்ப உயரமான மலை மேலையும் பெரிய பெரிய அதான் மலை உச்சிகள்ல தான் வந்து
மரங்கள்ல பெரிய கிராஸும் வேறுகளை வச்சும் இது கட்டும். அதுல வந்து அதோட பெரிய இறகுகளும் அதுல வந்து சில்னஸ் அதிகமா இருக்கும். கழுகுகள் கட்டக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் அட்மாஸ்பியரிக் லெவலுக்கு மேல இருக்கிறதுனால அந்த இறக வந்து அந்த முட்டையை கவர் பண்ணி இருக்கும்போது சப்போஸ் விரிக்கும்போ அந்த முட்டை தவறி கீழே விழுந்தாலும் அந்த மலையோட கீழேயோ எதுலயோ போய் விழுறதுக்கு முன்னாடி அந்த மேல் வந்து கேப்சர் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்குமா. ஸோ இது வந்து அந்த சயின்டிபிக் ரீதியா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஒர்க்கை வந்து ஒருத்தர்னால முடியும் முடியாதுன்றதை டெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஒர்க்கை கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கமிட் பண்ணுங்க. லைஃபையும் அதே மாதிரி எடுத்துக்கணும். நம்ம எந்த ஒர்க்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம பண்ணும்போது ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரே கோணத்துல பார்க்காம வித்தியாசமான கோணங்கள்லயும் பார்த்து பண்ணா ரிலாக்ஸ்டா டென்ஷன் ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணலான்றத வந்து இதுல சொல்றாங்க. இதுல இன்னொரு கோணத்திலையும் சொல்றாரு, ஒர்க்கு கமிட்மெண்ட்னு இதை மட்டுமே நீங்க லைஃப்ல ஓடக்கூடாது. திரும்பி பார்த்தா வாழ்க்கையில நான் வாழவே இல்லையன்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் டையிங் டு ஃபினிஷ் மை ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜ். கரெக்ட் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது மார்க்கெட்ரா 10th ஸ்டாண்டர்ட்ல வடி ஓத பிளஸ் டூ முடிச்சோன்னா காலேஜ்ல சீட் அட்மிஷன் நமக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு ப்ராப்ளம், அதுக்கு ஓடுவோம். அதை முடிச்சுட்டா காலேஜ் முடிஞ்சிருச்சு. மாஸ்டர் டிகிரி அது முடிஞ்சா, இன்டர்வியூ வந்ததா, வேலை கிடைச்சிருச்சா, அது. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன், அடுத்த ப்ராசஸ். அது அப்படியே தான் போகுது. கடைசியில பார்த்தா ஸ்டேஜ் ரிட்டையர்டு, நெட் போல்ட்லாம் நமக்கு லூஸ் ஆயிடும், கை காலும் வராது. திரும்பி பார்த்தா நம்ம லைஃப்ல என்ன வாழ்ந்தோம். ஸோ அதையும் கமிட்மெண்ட்ல கொண்டு வாங்க. கமிட்மெண்ட்டை வந்து லைஃப்ல வந்து அதையும் கமிட்டா வச்சு எல்லாமே சோசியல் பேலன்சிங்கா வச்சுங்க. ஃபேமிலி, ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே வந்து கமிட்மெண்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்மூத்தா போகும். அதை வித்தியாசமான கோணத்துல நீங்க பார்க்கணுன்றத வந்து இந்த டாபிக் மூலயமா அவர் சொல்றாரு. ரொம்ப ஃபாஸ்டா போகணும். இதுல இப்போ பில்லர்ஸ் டு தி ஸ்கைஸ், இப்போ வந்து இது செகண்ட் டாபிக். இப்போ இந்த பில்லர்ஸ் டு தி ஸ்கைஸ் வந்து எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம எதை பார்த்தாலும் அதை ஒரு வயசா பாருங்க, வித்தியாசமா பாருங்கன்னு சொல்றோமே, அதுல வந்து ஒரு டாபிக் தான் இது. அந்த வித்தியாசமா என்ன பாக்குறாங்கன்றதுல ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு சின்ன பையன் ரோட்ல போகும்போது வானத்தை பாக்குறான். வானம் அடர்ந்து படர்ந்து விரிஞ்சிருக்கு. இது இவ்வளவு பெருசா இருக்கே, இது நம்ம மேல விழுந்தா நசுங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஓடி போய் நின்னுட்டு அந்த மரத்துக்கு கேப்ல இருந்து வானத்தை பாக்குறாப்ல. அந்த வானத்தை பார்க்கும்போது அவன் சொல்றான், அந்த வானம் விழுந்தா அந்த மரம் எல்லாம் வந்து அவனை நசுங்காம காப்பாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடய அந்த மரத்தையும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்ப அந்த சைட்ல வர ஒரு துறவி கிட்ட வந்து இவர் கேட்கிறாரு, அந்த பையன் கிட்ட இந்த துறவி கேட்கிறாரு, ஏன்பா அப்படி பயந்துட்டு நிக்கிற, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரி வானத்துல இருக்கிற மேகத்துக்கு பில்லர் கிடையாது, அது வந்து என் மேல விழுந்துருச்சுன்னா நசுங்கிடுவேன் அதனால அப்படின்னு. இல்லப்பா, அதுக்கு மேகத்துக்கு பில்லர் இருக்கு, தூண் இருக்கு, உன் கண்ணுக்கு அது தெரியாது அப்படின்றாரு. அது எப்படி தெரியாம போகும், அது நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒரு வழி சொல்றேன், நீ அந்த மாதிரி செய்யுப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி. அந்த பையனும் சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னுமா, நீ போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்லயும் போய் யாசகம், அதாவது பிச்சை எடுத்த மாதிரி ஃபுட்டு வேணும்ன்றத அரகண்டா கேளு, அதாவது நல்லா மிரட்டி கேளு. எனக்கு வந்து பதுசா எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்ற மாதிரி கேட்காத, நல்லா மிரட்டி கேளு அப்படிங்கிறாரு. அந்த பையனும் அதே மாதிரி போய் நிறைய வீட்டுல கேட்கறாங்க. யாருமே அவனுக்கு வந்து மதிக்க கூடி கிடையாது. அந்த பையனை மதிக்கல. ஒரு வீட்டுல மட்டும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்த அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தப்பா, அதனாலதான் டிலே ஆயிடுச்சு, இந்தாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எடுத்துட்டு ஓடி வந்து இந்த துறவி கிட்ட வந்து இவர் சொல்றாரு. இந்த பையன் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு வந்து கேட்டேன், இந்த அம்மா மட்டும் இப்படி கொடுத்தாங்க, வேற எல்லாருமே என்ன முறைச்சாங்க, என்ன துரத்துனாங்க, இந்த மாதிரிதான் பண்ணாங்க. சோ இவங்க மட்டும் எனக்கு வந்து இந்த ஃபுட்டு கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, அதுதான் ஒரு தூண். எல்லாருமே முறைச்சு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒருத்தர் மட்டும் நீ வந்து முறைச்சு கேட்டும் கூடி உனக்கு வந்து ஒரு வயசா வந்து அவங்க கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு பில்லர், ஒரு தூணு. இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாது. பொதுவான வாழ்க்கையில எல்லாமே கண்ணுக்கு தெரியாது, வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும்னா பொறுத்து எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷனா பார்க்கணும், அப்படியும் பார்க்கணும்ன்றத வந்து இந்த ஸ்டோரி மூலியமா சொல்றாரு.
நெக்ஸ்ட், ஃப்ளோட் அண்ட் நாட் ஃபைட் இன் தி ஓஷன் ஆஃப் லைஃப், மூணாவது டாபிக். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்துலயுமே வந்து சண்டை சச்சரவு டென்ஷன் இதுலயே வந்து வாழ்க்கை ஓடி வருது. மிதந்துகிட்டே இருக்க முடியாது, ஃபைட்டு சண்டைன்னு மிதந்துட்டு இருக்க முடியாது. இத வந்து வாழ்க்கையில் நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இதுல எப்படி அப்படின்னா, ஒரு பாஸ், அதே அவரே கேள்வியும் சொல்றாரு. ஒரு பாஸ் இல்லைன்னா மாமியார், ரெண்டு பேரு உங்ககிட்ட சண்டை போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன ஃபீல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன சொல்றாரு, நார்மலி ஒருத்தர் வந்து திட்டுறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற டென்ஷன், அவர் சொல்றது ரைஸ் பிபி, அந்த ரியாக்ஷனை வந்து இம்ப்ரெசிவா காட்டாதீங்க, நார்மலா கூலா எடுத்துக்கங்க. இப்ப அவர் திட்டுறாரு அப்படின்னா உன்னிச்சு கவனிங்க. ஸ்ட்ரெஸ்டா பாடி லாங்குவேஜை உயர்த்தி நின்றுட்டு நீ என்ன திட்டுறன்ற மாதிரி ப்ரெஷர்டா நம்ம ஃபீல் பண்ணி அதை கேட்க கூடாது. அது கேட்க கேட்க என்ன ஆகும், நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஹெவி பர்ஸ்ட் ஆகும். அந்த மாதிரி கேட்காதீங்க. மாமியார் கூட சண்டையா, அதே மாதிரிதான் சேம் ப்ராப்ளம். மாமியார் கூட சண்டைனா நார்மலா அவர் என்ன சொல்றாரு, ஏதோ பொருளை தூக்கி எறிவது வீட்டுல, அதுல வந்து காட்டக்கூடாது. அமைதியா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க வந்து அந்த இடத்துல காமிச்சீங்க அப்படின்னா லைஃப்ல பல விஷயங்களை நம்ம வந்து தாண்டி போக முடியும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சிம்பிளா கடந்து போக முடியும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதையை சொல்றாரு. மாமியார் வந்து ஒரு மருமகள் வந்து ஒரு துறவி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என் மாமியார் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அவங்கள வந்து நான் கொல்லணும், எனக்கு ஏதாவது ஒரு பாய்சன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, சரிம்மா நான் உனக்கு வந்து ஒரு மருந்து தரேன், நீ வந்து அவங்க கிட்ட வந்து இதை கொடு, ஆனா உடனே சாக மாட்டாங்க, 2 மாசம் ஆகும், அப்பதான் உனக்கு மேல யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு. அது ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுற, அந்த மருந்து வந்து நார்மலா அன்பா பாசமா கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்போ அந்த மருமகள் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி டெய்லியும் அவங்களுக்கு வந்து தேவையான பணிவடைகள்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு டீ காஃபி டிஃபன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் பயங்கர பாசமா அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த அம்மா திருப்பி ஓடி வந்து துறவிகிட்ட கேட்கறாங்க, ஐயா மன்னிச்சிருங்க, எனக்கு எங்க மாமியாரை காப்பாத்தணும், எனக்கு இந்த மருந்து வேண்டாம், அவங்க இப்ப என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, இந்த மாதிரி சண்டைகள் இல்ல, எனக்கு வந்து அவங்களை காப்பாத்தணும், மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்ப அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுக்கல, அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான மருந்து தான் கொடுத்தேன், அவங்க சாக மாட்டாங்க. வாழ்க்கையில வந்து இந்த ஸ்டோரி சொன்ன மாதிரி, அதாவது எதுவா இருந்தாலும் சண்டை சச்சரவுன்னு அவங்க ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடி மாதிரி இல்லாம ஆப்போசிட்டா நீங்க அவங்க கொஞ்சம் இறங்கியோ பணிஞ்சோ இல்ல உங்க அன்பை வெளிப்படுத்தியோ கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, தானா வந்து உங்க வழிக்கு வருவாங்க. ஸோ அதுவும் ஒரு லைஃப்ல வந்து வித்தியாசமான கோணத்துல பார்க்க முடியுன்றதுல இது ஒரு டாபிக்கா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃப்ரீடம் தி அல்டிமேட் டெஸ்ட். இத வந்து லைஃப்ல ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும், ஆனா அது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு ராஜா வந்து அவங்க ரொம்ப ஃபீல்டா வந்து அவரோட இதுல உட்கார்ந்துருக்காரு, ஆட்சி செய்யற அந்த சேர்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸ்ட்ரெஸ்டா வந்து ஃபீல் பண்ற, ஐயோ என் பொண்டாட்டி இப்படி இருக்காளே, நான் இது கஷ்டத்தை போய் நான் எங்க சொல்றது, என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறா, என்னை வந்து ஒரு ஃப்ரீயா விடுறது இல்ல, ஒரு ரிலாக்ஸ்ஃபுல்லா இல்லைனா, இத வந்து நான் யார்கிட்டயா சொல்லணுமே அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவர் கீழே இருக்கிற மந்திரிகள் கிட்ட வந்து அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த அதுல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை மந்திரிகளும் வந்து எங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் தாங்க ஐயா, நாங்க யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்களும் இப்படி உட்கார்ந்துருக்கோம். அப்ப இவங்க எல்லாம் வந்து கூடி பேசிட்டு சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து தண்டோரா மூலியமா சொல்லிடுங்க, யாருக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா அந்த மாதிரி வச்சு நடத்தணும், அவங்க கிட்ட இருந்து எப்படி நான் வந்து ஃப்ரீயா இருக்கிறது, ப்ராப்ளம் பொண்டாட்டிகிட்ட வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊர்ல எல்லாத்துலயும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. எல்லா ஆண்களையும் வர வச்சு மொத்தமா உட்கார வச்சு அவரை வந்து கூப்பிட்டு கேட்கிறார், இந்த மாதிரி
நீங்க உங்களுக்கு வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இப்ப வெளியே போகணும்னா நீங்க இவ்வளவுதான் இந்த டைம்குள்ள வந்துடணும், இவன் கூட சேராதீங்க, இவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு லிமிட் இல்லாம இந்த டைம்குள்ள வந்துடணும் அப்படின்றது கண்டிஷனும் இல்லாம உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற ஆளுங்கள்லாம் இடது பக்கம் வாங்க. அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நார்மல் அப்படின்றவங்க எல்லாம் வலது பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்றாரு. மொத்த கும்பலும் இந்த பக்கம் போயிடுச்சு, ஒரே ஒரு ஆள் மட்டும் வலது பக்கம் நிக்கிறாரு, எல்லாம் இடது பக்கம் வந்துட்டாங்க. அப்ப ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இந்த ஊர்ல ஒருத்தனாவது இங்க இருக்கான், அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதனால அவனை வந்து பாராட்டி பெருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த அங்க இருக்கிற ஆள் என்ன பண்றாரு, ராஜா எனக்கு பாராட்டு பெருவிழா எல்லாம் வேண்டாம், என் பொண்டாட்டி எப்பவுமே கூட்டமா இருக்கிற இடத்துல போய் நிக்காதீங்கன்னு சொன்னா அதனாலதான் நான் தனியா வந்து நின்னேன் அப்படின்றாரு. சோ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்ரீடம்ன்றது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே பொதுவா கிடைக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல மாறுபட்டு வரும். அந்த ஒரு வித்தியாசத்தை உணரணும் அப்படிங்கிறத வந்து இந்த டாபிக்கா வந்து இந்த கதை மூலியமா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அங்கே சார் உங்களுடைய புக் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு சார். நம்ம கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஷூர் சார். ஆன்லைன்ல இருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சொல்லுங்க மேம். சார் அவர் பேசின அந்த 4 டாபிக்கா இருந்தா கூட எல்லாமே 4 டாபிக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த ஒரு கழுகு பத்தி சொல்லியிருந்தாரு, கழுகு எப்படி எல்லாம் அதோடைய லைஃப் இது பண்ணுது, அதை வந்து நம்ம மனுஷங்களோடையும் சரி நம்ம ஒர்க் ரிலேட்டடா எப்படி அதை அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம மாமியாரோட எப்படி கம்பேர் பண்ணிக்கணும்னு இப்போதைக்கு அந்த இது இல்லை எனக்கு, இருந்தாலுமே அந்த விஷயம் வந்து ரொம்பவே கரெக்டா அழகா எடுத்து சொல்லியிருந்தாரு, எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 4 டாபிக் அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் இருந்தது. 4மே நல்ல டாபிக்கா இருந்ததுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சபிரா மேம். மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ். சார் தானிரம் சார் கேக்குது, சொல்லுங்க சார். சார் தினேஷ் சார், விக்னேஷ் சார், சார் நல்லா பேசியிருந்தீங்க சார். 4 டாபிக்குமே நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஈகிளோட ஸ்டோரி சொன்னீங்க, அது மலையில உயர்ந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய நெஸ்ட்டை இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து ஒரு துறவிக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கதை ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி மூலமா விளக்குனீங்க சார், நல்லா இருந்துச்சு. அந்த பையனுக்கு அந்த பயத்தை வந்து அவர் எப்படி வந்து ரிலீஃப் கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த நீங்க அழகா கன்வே பண்ணீங்க சார். அடுத்து பிரச்சனையும் போராட்டத்தை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்றதுக்கான வழியை நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அந்த சின்ன ஸ்டோரி மூலமா சொன்னீங்க. அந்த மருமகள் வந்து மாமியாரை கொல்லணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து அன்பை வந்து வெளிப்படுத்தினா உண்மையாவே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமா அவங்க வந்து பார்த்தா அது வந்து நல்லா ஒரு சமாளிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் ஒரே நேரத்துல எப்படியும் வந்து இருக்காது, வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. 4 டாபிக்குமே நல்லா பேசிருந்தீங்க சார், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நேதாஜி சார், தேங்க்யூ. வேற யாராச்சும் ஆன்லைன்ல கமெண்ட் சொல்லணுமா? அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பு இதை பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல ஈகிள் ஸ்டோரி அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாமியார் மருமகள் அந்த ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது எல்லாமே நீங்க சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீடம் பத்தி அதுவும் நல்லா இருந்தது, லாஸ்டா சொன்னது நல்லா இருந்தது. 4 டாபிக்மே சூப்பரா இருந்தது. 33 டாபிக்ல சூஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சுருதி மேம். வேற யாராச்சும் கமெண்ட்ஸ்? ரேவதி மேம் கமெண்ட்ஸ் அங்க வேற யாராவது இருக்காங்களா? வணக்கம் சார். நீங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் பிபிடில வந்து லாஸ்டா ஹவு டு கண்ட்ரோல் த வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களா, சரி ஏதாவது பாயிண்ட் சொல்றீங்க அதை எடுத்து போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அவங்க பேச்சை கேட்கறது தான் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி அதுதான் அடுத்து ஃபாலோ பண்ணோம் அது ரொம்ப நானும் வெயிட் பண்ண அந்த பாயிண்ட்டுக்காக. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
நீங்க சொன்ன ஸ்டோரிஸ் நல்லா இருந்தது. பட் ஆனா இது எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி வாழ்க்கையில படிக்கிறது எல்லாமே ஒரு ஆய கடல் மாதிரி, அதுல ஒரு கடுகு மாதிரி எடுத்து அதை ருசிச்சு நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்றது தான் வந்து பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை ஒவ்வொருத்தரும் பண்ணா லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகும், ரொம்ப ஹாப்பினஸ் ஆகுன்றது என்னோட ஃபீல். ரொம்ப தேங்க்ஸ். சார் தேங்க்யூ சார். மேம் ரேவதி மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ் மேம். வணக்கம். ஆக்சுவலா சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா முடிச்சிருவேன், ரொம்ப கம்மியா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னாங்க. பட் ப்ரிப்பேர் பண்ண விஷயத்திலயும் டாபிக் அழகா செலக்ட் பண்ணி நேர்த்தியா அந்த சொல்ல வந்த விஷயத்த நல்ல எடுத்துக்காட்டுகளோட அவங்க போட்டுட்ட ஸ்லைட்ஸ்லயும் சரி அதுக்கான வார்த்தைகள் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட இந்த கருத்துக்கள் நல்லாவே எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது நாம எலாபரேட்டா அதை பத்தி ரொம்ப சொல்றதை விட ரத்தின சுருக்கமா அழகா சின்ன சென்டென்ஸ்ல சொன்னாலும் நல்ல டீப்பா எல்லாருக்கும் மனசுல பதிய வைக்கிற மாதிரி இந்த புக் ரிவ்யூ இருந்துச்சு. தேங்க்யூ விக்னேஷ் சார். தேங்க்யூ ரேவதி மேம். சார் முரளி சார். எங்கப்பா காஞ்சனா மேடம் கூட மாட்டேங்கிறேன். காஞ்சனா மேம். சார் நான் கேட்டுட்டு தான், நீங்க சொல்லுங்க சார் கமெண்ட். பேசுமா, நீ பேசுமா முதல்ல. எனக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன்னா விக்னேஷோட ஓபன் நல்லா ரீச் ஆச்சுன்னா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இதமா இருந்தது. பட் பேசின வரைக்கும் நல்லா பேசி இருந்தீங்க விக்னேஷ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் கேக்குதா பேசுறது? கேக்குது சார். ஞானகிராமனுக்கு கேக்குது, கசுவால கேட்கல போல இருக்கு எப்பவுமே. மேம் ரேவதி மேம் கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஞானகிராமன் பேசு கேக்குது? கேக்குதுங்க சார் நீங்க பேசுறது. சரி, இல்ல நான் சொல்ல வந்தது கொஞ்சம் காஞ்சனா என்னை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க எனக்கு முன்னாடியே. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு நம்ம விக்னேஷ் வந்து புக்கை ஃபுல்லா படிக்கல, கரெக்டா? ஒரு புக் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கொடுத்தாக்கா கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அப்படியே புக் ரிவ்யூ பண்ண மாதிரி கணக்கு காமிச்சிடலான்ற அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவளை மட்டும் படிச்சுட்டு வந்து பேசிட்டீங்க, அவ்வளவுதான். அதனால இது வந்து ஒரு சின்சியரான எஃபர்ட் நான் எடுத்துக்க முடியாது, ரொம்ப சாரி. அது மாதிரி நானும் வந்து நல்லா பேசுனீங்கன்னு பாராட்டு போயிட்டே இருக்கலாம், அது அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் இருக்கிற உண்மையை நான் நேரடியாக சொல்லி ஆகணும் எப்பவுமே. அதனால நீங்க வந்து ஒரு 25 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க. 25 நிமிஷத்துல போகல, ஆரம்பிச்சதே ஒரு 5 நிமிஷம் லேட்டா. அதாவது 20 நிமிஷத்துல 1 hour டைம் உங்களுக்கு கொடுத்தாங்க, 20 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்க. அதுவுமே புக்கு ரொம்ப நல்ல புக்கு, ஆத்தர் ரொம்ப நல்ல பிரமாதமான ஆத்தர். அதை இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா படிச்சு ரொம்ப நல்லா சொல்லியிருக்க வேண்டிய விஷயம். ஆனா நீங்க வந்து ஒரு புக் ரிவ்யூ வந்து ஓட்டிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்துட்டீங்க. அதனால கொஞ்சமா படிச்சு அதை கொஞ்சமா படிச்சதை அப்படியே சொல்லி வேலையை முடிச்சிட்டீங்க. அதனால மினிமம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி காமிச்சிருக்கீங்க, அது சரியில்லை. மேக்சிமம் என்ன பண்ணலாம்னு காமிக்கணும். எப்பவுமே நம்ம இன்னும் அதிகப்படியா என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அதிகப்படி தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச சொல்ல, அந்த 1 ஹவருக்குள்ளேயே எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணலாம், இதை எப்படி இன்னும் சீரியஸா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம முக்கியமா ஓடும் நமக்கு. பட் இங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்த மாதிரி தெரியல. புக் ரிவ்யூ வந்து இது பண்ண கடந்து போயிடலாம், தாண்டி போயிடலாம், சும்மா 4 கதையை சொல்லிட்டு முடிச்சிடலான்ற மாதிரி அந்த மாதிரி ஈஸியா எடுத்துட்டீங்க சார். அது சரியில்லை, இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் குட் ஆன் யூ. ஏற்கனவே 1-2 பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, புக் ரிவ்யூ வந்து கொஞ்சம் புக்கை ஃபுல்லா படிக்காம பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், புக்கை ஃபுல்லா படிக்கணும், புக்கை பார்த்து பேசக்கூடாது. அந்த புக்கில் இருக்க மேட்ரு வந்து உங்க மனசுல ஃபுல்லா இறங்கிடணும், இறங்கி நீங்க பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சிட்டோம், பிபிடி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு அதை பார்த்து பேசிடுறோம். நமக்கு மனசுக்குள்ள இறங்கணும் அவசியம் இல்லை, பிபிடிக்குள்ள இறங்கியாச்சுன்னா போறோம், அதை வச்சு பேசிடலாம். பட் வந்து ஒரு கொஞ்சம் படங்களும் போட்டு காமிச்சு கொஞ்சம் அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்றதுக்கு பிபிடி யூஸ் ஆகுது, அது பரவாயில்ல. பட் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ புக்கை படிச்சுட்டு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு மனசுக்குள்ள இறங்கின மாதிரி இருக்கணும். சுகபோதானந்தா வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா அந்த மாதிரி பேசி பெரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த மாதிரி திறமை படைத்தவர். அவர் நிறைய கிளாஸ் தான் நடத்துறாரு, கார்பரேட் லீடர்ஸ்
அவங்களுக்கெல்லாம் லீடர்ஷிப் ட்ரைனிங்லாம் வந்து வச்சு பண்றாரு. அந்த ஒரு 3 நாள் 4 நாள் அவங்க பெங்களூர் அவங்க ஆசிரம், அந்த ஆசிரம்லேயே போய் தங்கி இருந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸ் மாதிரி பண்றாரு. அதுக்கெல்லாம் நிறைய பாப்புலாரிட்டி இருக்கு, நிறைய பேர் போறாங்க. சிரிச்சுட்டே இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு நிறைய ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. கதை கதையா சொல்லிட்டு அவருடைய மெத்தடே அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவாரு, ஒரு கதையை சொல்லி சொல்லி கொண்டு போவாரு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ட்ரை தியரியா பேசிட்டே போகாம இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சுகபோதானந்த அவருடைய புக்கெல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னாங்க, நிறைய புக் இருக்கு. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற புக் தான் ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம புக் ரிவ்யூல 2 பேரோ 3 பேரோ பண்ணிட்டீங்க. நம்ம லைப்ரரியில் இருக்க புக் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ், அந்த புக் எடுத்து பாருங்க. எல்லாமே ரிலாக்ஸ் தான். அவருடைய இது அப்படிதான் இருக்கும், அவரோட செஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம வந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு கசக்கிட்டு ஒன்றும் புரியாது, வேதாந்தம் பேசினா ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாத மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி தமாஷான கதையை எடுத்து சொல்லிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாரு. ஸோ பெரிய பெரிய விஷயங்களே ரொம்ப ஈஸியா சொல்றது அப்படின்ற டெக்னிக் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ்ல பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பையன் நல்லா புரிஞ்சுப்பான். பெரிய பெரிய கான்செப்ட், சயின்டிபிக் கான்செப்ட், மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் சொல்லணும்னாக்கா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஜோக் அடிச்சுட்டு ஒரு கதை சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுக்கு நீங்க முதல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாதான் அந்த கான்செப்ட் சம்பந்தப்பட்ட கதையா நீங்க சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் பெஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த சுகபோதானந்தா வந்து கம்யூனிகேஷனுக்கு நல்ல எக்ஸாம்பிள். எப்படி நல்ல பவர்ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணலாம், எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா பண்ணக்கூடியது. இந்த ரிலாக்ஸ் பண்ண பத்தி பேசணும்னு சொன்னாக்கா அவருடைய செஷனே ரிலாக்ஸ்டா இருக்கும், அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளு. ஸோ அந்த புக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். புக்குமே வந்து ஒரு சாப்டரும் சின்ன சின்ன சாப்டரா இருக்கும், 2 பக்கம் 3 பக்கம் மேல போகாது ஒரு சாப்டர். அந்த 3 பக்கத்துல ஒரே ஒரு கதை இருக்கும், ஒரே ஒரு தீம் இருக்கும். நிறைய 5-6 சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு தீம், அந்த ஒரு தீமுக்காக ஒரு கதை, அதுக்கு ஒரு ஜோக்கு, அவ்வளவுதான், முடிச்சிடுவாரு. அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட ஸ்டைல். கொஞ்சம் டீச்சர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல என்ன சொல்ல வரீங்க, என்ன தீம், அந்த கிளாஸுக்கு என்ன தீம், அந்த தீமுக்கு என்ன மாதிரி கதையை சொல்லலாம், அதுக்கு என்ன ஜோக் சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னாக்கா கிளாஸ் ரொம்ப லைவ்லியா இருக்கும். சுகபோதானந்த அவருடைய லெக்சர்ஸ்லாம் ரொம்ப 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 லைவ்லியா இருக்கும். அவர் புக்ஸ் ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த புக்கை வந்து ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு புக் எடுத்துட்டு அதை ஃபுல்லா படிக்காம நீங்க பேசுறீங்க. ஆனா கொஞ்சம் தயவுசெய்து புக் ரிவ்யூ பண்றவங்க ஒரு சின்சியரான ஒர்க் பண்ணுங்க. என்ன புக் இருக்கணும், புக்கை ஃபுல்லா படிக்கணும், கவர் டு கவர் படிக்கணும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மொத்தமா படிச்சாதான் அந்த புக்கினுடைய முழு ஆழம் தெரிய வரும். அதை ஃபுல்லா மனசுல வாங்கிட்டு தான் ஒரு 40 மினிட்ஸ் பேசுறீங்க. இன்னொரு 20 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் வைக்கிறோம். ஒரு 40 மினிட்ஸ் பேசணும்னு சொன்னா 40 மினிட்ஸ்க்கான கண்டென்ட் கரெக்டா இருக்கணும். அந்த புக்கினுடைய சாரம் என்னவோ சாரி என்னவோ அதை பிழிஞ்சு கொடுக்கணும். அப்படியே அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கணும். அது பண்ணா நல்லா இருக்கும். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். விக்னேஷ் சார் கேக்குது சார்? ஷார்ட்ஸான கமெண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சார் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி நல்லா பேசுங்க சார். அவருக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்குமே சொல்றேன். விக்னேஷுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். எல்லாரும் புக் ரிவ்யூ சான்ஸ் வரும்போது அந்த புக்கை ஃபுல்லா படிங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு புக்கை ஃபுல்லா படிச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதை வந்து பாதி யூஸ் பண்ணி பாதி யூஸ் பண்ணா விட்டுறாதீங்க. ஓகே சார், ஷூர் சார், நாங்களும் என்ஷூர் பண்ணிக்கிறோம் சார். ஓகே விக்னேஷ் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேவராஜ் சார் அண்ட் ரேவதி மேம், உங்களுக்கும் தேங்க்யூ. செஷன் முடிச்சுக்கலாம் மேம்.